அஸ்ஸலாமு அலைக்கும் மாணவர்களே. கடந்த வீடியோவில் நம்ம ஒரு சின்ன கால்குலேஷன் எக்ஸெல்ல எவ்வாறு மேற்கொள்வது என்ற ஒரு விஷயத்தை நம்ம பார்த்துருந்தோம். இப்போ எக்ஸெல்ல காணப்படுற சில பண்புகளை பற்றி பார்ப்போம். இப்போ நான் A1ல் என்ன செய்கிறேன்னு சொன்னால் ஒரு விஷயத்தையும் A2ல் ஒரு விஷயத்தையும் டைப் பண்ணிக்கொள்கிறேன். இங்கே A1ல் நான் டைப் பண்ண ஒரு விஷயத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அது ஒரு டெக்ஸ்டாக காணப்படுறது, ஒரு பேராக காணப்படுறதால அது இடப்புறமாக காணப்படுகிறது. A2ல் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் டைப் பண்ணிக்கிறது நம்பராக காணப்படுறதால அது வலப்புறமாக காணப்படுகிறது. இதை நான் என்ன செய்கிறேன்னு சொன்னால் ட்ரூ அல்லது ஃபால்ஸ் என்ற ஒரு பூலியன் எக்ஸ்பிரஷனை டைப் பண்ணிக்கொள்கிறேன். இங்கே சென்டரில் அது காணப்படுது. அதே மாதிரி ஒரு எரர் மெசேஜை ஷோ பண்ணுறதுக்காண்டி ஒரு நம்பர் நான் 0வால் டிவைட் பண்ணுறேன். ஏதாவது 0வால் நம்ம டிவைட் பண்ணணும்னு சொன்ன ஒரு நம்பர்ஸை #divன்னு சொல்லி போட்டிருக்கிற ஒரு எரர் மெசேஜ் வந்து நமக்கு ஷோ பண்ணும். நல்லா அவதானிச்சு கொள்ளுங்க. டெக்ஸ்ட் ஆனது இடப்பக்கமாகவும் நம்பர் ஆனது வலப்பக்கமாகவும் பூலியன் எக்ஸ்பிரஷன் அண்ட் எரர் மெசேஜ் ஆனது சென்டர்லையும் காணப்படும். அதே மாதிரி ஒரு நம்பர்ஸை டைப் பண்ணுறதுக்கு முன்னுக்கு 0 சேர்த்து கொண்டால் அந்த முன்னுக்கு இருக்கிற 0 எல்லாத்தையும் வந்துட்டு என்ன செய்யணும் சொன்னால் ரிமூவ் பண்ணிக்கொள். உங்களுக்கு 001 அந்த மெசேஜ் ஷோ பண்ணு சொன்னால் சிங்கிள் கொட்டேஷனை டைப் பண்ணிவிட்டு 00 டைப் பண்ணிவிட்டு அந்த நம்பரை என்டர் பண்ணிக்கொள்ளுங்க. இப்போ பாருங்கள், இந்த ஒன்றும் வித்தியாசம். காரணம் நான் சொல்லியிருக்கிறேன், நம்பர் வந்துக்கிட்டு எப்பயுமே வந்து வலது பக்கம் காணப்படும். இங்கு 001ங்கிறது இலக்கமாக இருந்தாலும் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிற இந்த அப்போஸ்ட்ரோபி மார்க் சிங்கிள் கொட்டேஷன் ஆனது என்ன செய்து வந்துட்டு டெக்ஸ்ட் இந்த கேரக்டர்ஸ்குள்ள வந்து சேர்றதால அதை என்ன செய்து வந்துக்கிட்டு இடப்பக்கமாக காணப்படுது. இதே மாதிரி நம்ம என்ன செய்யறோம் வந்துக்கிட்டு தசத்தில் ஒரு இலக்கத்தை நம்ம எத்தனை சைவரை நம்ம டைப் பண்ணாலும் அதங்களை காட்சிப்படுத்தப்படும். காரணம் அந்த 0க்கு பெருமதி இருக்கிறது, இந்த 0க்கு பெருமதி உண்டு, இந்த 0க்கு பெருமதி இல்லை. ஓகே, தேங்க்யூ.